ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்வினி 90s Kid சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாவோட மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேரேஜோட விலாக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் போடுறோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஸோ பர்சனல் இஷ்யூஸ்னால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் காஞ்சிபுரம் தான் போனோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரீ எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போனோம். ஸோ ஃபேமிலியாக வந்து கார் எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபேமிலிஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு நம்ம வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் குலதெய்வம் சாமி பார்த்திங்கன்னா எங்களோட நேட்டிவில் எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதனால் அம்மா வந்து இங்கே சாமிக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு போயிடலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக நேட்டிவ்க்கு வந்திருந்தோம். நேட்டிவ் வந்து நாங்கள் வந்து சாமிலாம் வந்து எப்போவுமே மோஸ்ட்டாக இங்கே தான் வருவோம். இந்த ஆடி மாதம் திருவிழா அந்த மாதிரிலாம் நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே தான் வருவோம். ஸோ நேட்டிவ் வந்து எங்களுக்கு ரொம்ப தூரன்றதுனால அடிக்கடிக்கு வரமாட்டோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம் சாமி கும்பிடணும் அப்படின்னா வருவோம். ஸோ மேரேஜ்னால் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கணுன்றது ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் எங்களோட ஃபேமிலின்றதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ ஃபேமிலியோடு வந்து அழகாக சூப்பராக பொங்கல் வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டோம். இங்கே வந்து படையல் போட்டு இந்த சாமிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே இதுதான் ப்ரொசீஜர். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்போவுமே பொங்கல் வச்சாலும். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா வந்து படையல் போட்டுட்ருந்தோம் சாமிக்கு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோரையும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க, நியர்பை ரிலேஷன்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா வந்து முனீஸ்வரர் தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த முனீஸ்வரர் வந்து உங்களோட குலதெய்வம்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்கள் சாமி வந்து இந்த மாதிரி பார்க்கணும், இல்லை எப்போனா வந்து கும்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து நேட்டிவ் தான் வரணும். ஸோ ஆனால் இங்கே வந்து சிலை எதுவும் சாமி இருக்காது. முனீஸ்வரர் கோவிலுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்குது. நியர்பை மீன்ஸ் பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகணும். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு அந்த மாதிரி கும்பிட்டு வருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்விடேஷன் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே நியர்லி நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைமில் தான் நாங்கள் கிளம்புனோம். அப்புறம் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு தூங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கேப்பு கோவிலில் வந்து தான் நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நான் அந்த கேப்பில் தான் போயிட்டு மேரேஜ்க்கு வந்து நாங்கள் கொஞ்சம் காஸ்மெட்டிக் வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக சொல்லிட்டு பேங்கிள்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு மாயா ஃபேன்சி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது எங்கள் ஏரியாலே. ஆல்ரெடி நான் என்னோடய நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், மாயா ஃபேன்ஸில் தான் மோஸ்ட்டாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அங்கே தான் மேட்சிங்க்கு அண்ட் குவாலிட்டியான காஸ்மெட்டிக் அண்ட் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு நான் வந்து என்ன பண்ணோன்னா நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ரூம் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் மேரேஜ் சொல்லிவிட்டு வெள்ளக்கோட்டை முருகர் கோயில் இருக்குது, அது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது, அங்கே தான் மேரேஜ் வச்சோம். ஸோ அங்கே வந்து மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அங்கே நைட்டே வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். வெள்ளக்கோட்டை முருகர் கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அது ஒரு ஃபேமஸான கோயில், மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அங்கெல்லாம் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா ரூம் ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டே போயிட்டு. அண்ட் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து பிரைட் அண்ட் க்ரூம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கோவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க நாங்கள் டேரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்துவிட்டோம். கோவிலுக்கு வந்துட்டு எல்லாரோட ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேரேஜ்க்கு முன்னாடி. ஸோ வந்து மேரேஜோட ப்ராசஸ்லாம் என்னன்ட்டு போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ध्रुवन्दे राधावरणो ध्रुवन्दे गोपिगद्गतिः ध्रुवो இந்த ஆரம்பித்தாலும் முதல்ல பலரை ஹரித்ராதூர்ணம் சமர்ப்பயாமி ஹரித்ரா சுகந்திம் விஷ்ணுவர்தனோ குருவார் முகவந்தனாம் சர்வத்யா
காலை தொட்டு கும்பிட்டுங்க காலை எடுத்துணுங்கம்மா அக்கறை போடுங்க 2 பேருக்கு ஆசீர்வாதம் ஐயா 2 பேரும் சமானந்த ஓரமாக செடியில் கொத்திட்டு 2 கையில் தண்ணி அப்படியே பாருங்க நேத்திர சரி பின்னாடி மாங்கல்யம் தந்தனானேனா மவதீவனேதுனா வந்தே இங்க தாலி பிடிங்க மவதீவனேதுனா வந்தே பத்ராஞ்சீம் ஜங்கீரம சரதாஞ்சிதம் சர்வமங்கல மாங்கல்யே சவே சர்வார்த்ததாதகே சரண்யே த்ரிஜம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே 3 முச்சு போடு மாப்ள ஆத்யாதனாதி வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ தேவி பிரச்சோதயாதே. அப்படியே இருங்க, முச்சுலேருந்து எடுக்காதீங்க. இந்தாங்க 3 முச்சு போட்டிங்களா? இந்தாங்க குங்குமம் மோதிர வரல வைக்கணும். திரம்பகம் முச்சில் வைங்க. நாடு எப்படி தப்புங்களா? இங்கே பாருங்க 2 பேரும் ஐயோ அப்படி வச்சோம். திரம்பகம் ஜாமஹே ஜகந்தீங்களா? இந்த அப்படியே நெத்தியில் சுற்றி வைங்க குங்குமத்தில். இங்கே பாருங்க, இங்கே வச்சுட்டு அப்புறமா மேலே வைக்கணும். சரியா? இங்கே பாருங்க, வச்சுட்டே பாருங்க. அண்ணா இது புடிங்கண்ணா, சின்ன புடிங்கண்ணா. வச்சுட்டீங்களா? ஃபோட்டோ எடுத்து அப்படியா? ஓகேவா? 2 பேரும் கேமரா பார்த்துங்க. தள்ளி வெயில் படம் தள்ளி இங்கே பாருங்க, இந்த பக்கம் தள்ளி வாங்க. வச்சுட்டேங்க ஸோ மேரேஜ்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் வந்து அப்பா அம்மா கூட தான் எடுத்தாங்க, அண்ணாவும் அண்ணியும். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ நாங்கள் ரொம்பலாம் எல்லாருக்குமே மார்னிங் வந்து மேரேஜ்ன்றதுனால நாங்கள் எல்லாருமே தான் கூப்பிடல. எங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸை மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். அம்மா சைடு அண்ட் அப்பா சைடு மட்டும்தான். ஸோ நாங்கள் நிறைய பேருக்கு வந்து மேரேஜ்க்கு அப்போ கூப்பிடவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் ரிசப்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. இங்கேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் கொடுத்துட்டோம் கோவில்லே. இதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ டிஃபன் வந்து இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. இட்லி, சட்னி, பூரி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பொங்கல், அப்புறம் சாம்பார், வடை, கேசரி, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் டிஃபன் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் சாப்பிட்ருப்பேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர போயிருந்தேன், லொக்கேஷன் தெரிலன்னு சொல்லிட்டு. அப்புறம் சிவன் கோவிலில் வந்து நல்லபடியாக மேரேஜ் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியாக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து வீட்டு உள்ள வர வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆரத்திலாம் எடுக்கணும் சொல்லிட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்பா தான் வந்து இந்த லெமன், பூசணிக்காய் அதெல்லாமே வந்து சுற்றிட்டு இருந்தார். அம்மா வந்து ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சதும் வந்து உள்ளே தான் வந்து விளக்கேற்றுறது தான் நடந்துச்சு. நீங்களே பாருங்கள். மருமகளே வாவா எப்படிப்பா நடுப்பா
அடுத்து ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டோம். ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் லேட்டர் தான் வச்சோம். ஸோ இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு நான் வந்து அதெல்லாம் கார்ட்ஸ்லாம் உள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸுக்குலாம் வந்து ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்ஸோட வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஸ்வீட்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்குலாம் வச்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து தனித்தனியாக வச்சு ஃபுல்லாக கவரில் போட்டு பேக் பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடில் தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் அங்கே ஊருக்கு வந்திருந்தோம். அதனால் அங்கேயே நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கி இது வந்து எங்கள் பாட்டி வீடு திருவள்ளூரில் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கேயே வந்து எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு திருவள்ளூரில் இருக்க ரிலேஷன்ஸுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து காரில் போயிட்டு அப்பா வந்து அப்பாவோட சைடில், அதாவது காஞ்சிபுரம் அப்பாவோட நேட்டிவ், அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இன்விடேஷன்ஸ்லாம் அங்கேயே முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே சாரீஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம். அந்த சாரீஸுமே நாங்கள் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. அப்புறமா வந்து ஃபஸ்ட் இன்விடேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய தாய் மாமா பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா எங்கள் மாமா இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பசங்க வாங்கிக்கிட்டாங்க இன்விடேஷன். அதுக்கப்புறம் நாங்கள் சவுகார்பேட் போயிட்டோம். ஸோ நான், எங்கள் அண்ணா, அண்ணி, அதுக்கப்புறமா எங்கள் சித்தி, நாங்களாம் தான் வந்து சவுகார்பேட் போயிட்டு லெஹங்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து நிறையா காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னோடய அக்காவும் பார்த்திங்கன்னா டி நகர் போயிருந்தோம். டி நகர் போயிட்டு எப்போவுமே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் போவோம். ஸோ அங்கே 2 பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, நியூ அண்ட் ஓல்டு. நாங்கள் வந்து எப்பவுமே ஓல்டு தான் போவோம். அங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே மேட்சிங்காக கிடைக்கும். ஸோ நாங்கள் எப்பவுமே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் போவோம். அங்கே பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம் வாங்கலான்ட்டு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட அதிகமாக தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ அங்கே எல்லாமே இருக்கும். ஸோ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் போய்ட்டோம். டேரெக்டாக பர்ச்சேஸ் முடிஞ்சதும் அங்கே போயிட்டு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா செம்ம மழை. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போனால் சரியான மழை. ஸோ நாங்கள் கொடை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போய் அப்புறம் எப்படியோ பஸ்ஸெல்லாம் ஏறி ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கின பொருள்லாம் இது. சும்மா ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் வாங்கிட்டு ஸோ எக்ஸஸாக இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். எப்படி பார்த்தாலும் நாங்கள் வந்து வருஷம் இந்த கடைக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. ஸோ யாராச்சும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் இல்லை, கண்டிப்பாக தெரியாத ஆளே கிடையாது பாண்டியன் ஸ்டோர்ஸ் பற்றி. ஸோ போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ரிசப்ஷன் வந்து வந்தாச்சு. டேட்டு கிட்ட வந்ததும் ஃபேமிலிஸ்லாம் ரிலேஷன்ஸ்லாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இதுதான் என்னோடய சித்தி, சித்தப்பா, அதோட அம்மா கூட பிறந்தவங்க தான் என்னோட தங்கச்சி. ஸோ இவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ரிங்கெல்லாம் போட்டுட்டு ஃப்ரூட்ஸில் வச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரிசப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஒரு மண்டபத்தில் தான் நாங்கள் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரைட் அண்ட் க்ரூம் வந்து கிளம்பிட்டாங்க மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபேமிலிஸில் வந்து எல்லாருமே வந்து வீட்டிலே கிளம்பிட்டாங்க. நானும், என் அக்கா, அப்புறம் என்னோடய சித்தி பாப்பா, தங்கச்சி, நாங்கள் 3 பேரை மட்டும் மஹாலில் போயிட்டு கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே தான் போயிட்டு ரூமில் தான் எல்லாமே நாங்கள் கிளம்புனோம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கல. நாங்கள் கிளம்பி முடிச்சுட்டு வந்துட்டு வீடியோஸ் எடுக்கவும் டைம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு எங்கே பார்க்குறது என்னென்னு பண்ணுறதுனே தெரியல. ரிலேஷன்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்காங்களா. ஸோ வீடியோ சரியாக கவர் பண்ண முடியல. கொஞ்சம் பேர் இருக்கும்போது மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷனில் வந்து ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு நிறைய பேர் சாப்பிட போயிட்டாங்க. அப்புறமா வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நிறைய. அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இவங்க தான் என்னோடய சித்தி, அம்மா, பாட்டி, தங்கச்சி,
இவங்க எல்லாமே வந்து ஒரே ஹைட்டில் தான் இருப்பாங்க. என்னோட வந்து அம்மா வீட்டு சைடு எல்லாருமே குள்ளமாக தான் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அப்படியே லைனாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா, இந்த ஃபேமிலி வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு, அதோட எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை பசங்க இந்த மாதிரி. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக சாப்பிட வந்தோம். சாப்பாடில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா, ஸ்வீட் இந்த மாதிரி இருந்துச்சு 65லாம். பட் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா சிலது இருக்குது, எங்களுக்கு வைக்க மறந்துட்டாங்க. ஸோ வச்சது வரைக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு திரும்பி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது நானும், அக்கா, தங்கச்சி தான் இருந்தோம். அண்ணா, அண்ணி கூட. மீதி எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க சீக்கிரமாகவே. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதோட இந்த ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ் விலாக் எல்லாம் முடிஞ்சுது. இதோட நெக்ஸ்ட் மேரேஜில் பார்க்கலாம். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்காவுக்கு தான். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. டெய்லி வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.